ஒரு ப்ரூஃப் கிடைச்சா போதும், ஒரு ப்ரூஃப் எனக்கு கிடைச்சா போதும், அவரை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்க நீ? பாரு, இதெல்லாம் பாரு. என்ன வேலை இது? ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. நான் தான் எதுவுமே இல்லன்னு சொல்றேனே. போதும், ரொம்ப ஓவரா பண்ணிட்ட. இதுக்கப்புறமா நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்க, உன்னை கொன்னு போட்டுடுவேன். ஜாக்கிரதை. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? என் சிமோனிகா கஷ்டப்பட்டு இதை வாங்கிட்டு வந்தா. 3500 ரூபாய் கொடுத்து வாங்குனது. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆண்டி, நீங்க ஒண்ணு கோவப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு இதுக்கான பணத்தை கொடுத்துறேனே. பணத்தை கொடுப்பியா? பணத்தை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். என் பொண்ணுக்கு நீங்க பண்ண அநியாயத்துக்கு பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டலாம் நினைக்கிறீங்களா? ஆண்டி, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு என்னதாடா வேணும்? ஏன் இதெல்லாம் தூக்கி போடுற? நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. நாங்க இதுக்கும் சேர்த்தே பணம் கொடுத்துடுறோமே. எல்லாத்துக்கும் எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துறேன். உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பாத்துக்கிட்டே இரு. ஆண்டி, போடா வெளியே. ஆண்டி, ஒரு நிமிஷம் வெளியே போன்னு சொன்னேன். கோவப்படாதீங்க ஆண்டி. நான் வேணா உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். அதே பணத்தை நான் உனக்கு திரும்ப தரேன். என் பொண்ணு உயிரோட திரும்ப கொடுப்பியா? பிரபா, பிரபா கர்ச்சி. என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் என் சிமோனிகாவோட நகை. குருவி மாதிரி பணத்தை சேர்த்து ஒவ்வொன்னையும் நான் வாங்கி இருக்கேன். என் பொண்ணோட நகைகளை நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன். போலாம் பிரபா. எங்க போறீங்க? இருங்கன்னு சொல்றல. ஐயோ, திருடிட்டு போறாங்களே. புடிங்க, யாராவது அவங்க 2 பேரையும் புடிங்க. அந்த பொண்ணும் பையனும் என் வீட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. புடிங்க. அசோக், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? Just 2 minutes. பாக்ஸ் மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதோட நல்ல மேட்ச் ஆகுது. இத லீகல் மூவ்க்காக நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். thank you. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட்ஸ் கொடுத்துறேன். இந்தாங்க ரிப்போர்ட்ஸ். Thank you so much டா. Thank you ஏன் சொல்றேன்? நான் மிஸ்டர் அபிஷேக் கூட மிகப்பெரிய ஃபேன். டெய்லி அவர் படம் தான் கேட்பேன். என்னால முடிஞ்சதை நான் அவருக்காக பண்ணிருக்கேன். thank you. You're welcome. அழுவறத நிறுத்துறீங்களா? போதும் சொன்னா ஆனா இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் நீ எதுக்கும் டென்ஷன் ஆகுதனா? உன்னை வெளியில எடுக்கிறதுக்கு எங்களால் ஆன முயற்சியை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா அபி, நாங்க 2 பேரும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை நீங்க 2 பேரும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரக்யாக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ணாதீங்க. நாங்க எல்லாரும் அவ கூட இருக்கோம்ல, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. முதல்ல நீ கண்ணை மூடு. என்ன பாட்டி, நீங்க இப்போ என் காதை திருவ போறீங்கல்ல? இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன். கண்ணை மூடு அபி. இப்ப நீ கண்ணை தர. திறக்கவா? தர. இங்க பாரு. அட, கேரட் ஹல்வா.
நீங்க கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் சாப்பிடணும்ல. ம்? நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் பாரு, உனக்கு என்ன தேவைனாலும் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்கறேன். அப்புறம் இத என் கையால நானே பண்ணினேன். ஆனா இது அனுப்புனது பிரக்யா தான். அவ தான் உனக்கு அல்வானா பிடிக்குன்னு எங்க 2 பேருக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டு போக சொன்னா. பிரக்யா ஒரு சூப்பர் உமன். அவ எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துப்பா. பாட்டி அவ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்துரு. மேடம் டைம் ஆயிடுச்சு. போதும் பாட்டி, போதும், நீங்க அழாம இருங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? பாடியை பார்க்க முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? கிளம்புங்க இங்க இருந்து, இல்லனா நான் போலீஸ கூப்பிடுவேன். நீங்க ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. நான் அந்த டெட் பாடியை பார்க்கிறது ரொம்ப அவசியம். நீங்க பார்க்க கூடாது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க பாருங்க, இப்போ உங்ககிட்ட எந்த பெர்மிஷனும் இல்ல, லீகல் ஆர்டரும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மர்டர் கேஸ் விஷயம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இங்க பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் புருஷனை நிரபராதின்னு நான் நிரூபிக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சரி, உங்களால டெட் பாடியை காட்ட முடியாட்டியும் அட்லீஸ்ட் அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையாவது காட்டுங்களேன். சாரி, உங்களுக்கு இதெல்லாம் என்னால காட்ட முடியாது. நான் லீகல் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்ன உள்ள போக விடாம யார் தடுக்கறாங்கன்னு பாக்குறேன். முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. நீங்க போய் லீகல் நோட்டீஸ வாங்கிட்டு வரதுக்குள்ள சிமோனிகாவோட பாடியா உங்க ஃபேமிலி கிட்ட நாங்க ஒப்படைச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க எது செஞ்சாலும் அது எதுக்குமே உதவாது. நான் என் புருஷனை நிரபராதின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இவங்க கிட்ட சொல்லி வைங்க, இவங்க கோவத்தை என்கிட்ட காட்ட வேண்டான்னு. அப்புறம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். பிரக்யா, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் இவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். மேம், நீங்க 1 செகண்ட் இப்படி வாங்க ப்ளீஸ். அந்த டெட் பாடி சிமோனிகாவோடது இல்லைன்னு எனக்கு ஷுவரா தெரியும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க குண்டுச்சி உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காதுங்க. இவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவரை நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா நான் அந்த டெட் பாடியை பார்த்தே ஆகணும். பிரக்யா, நம்ம ரிப்போர்ட்ஸை பார்க்கலாம். இங்க பாருங்க பிரக்யா, இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க ஹைப்பர் ஆக வேண்டாம், இல்லனா அவங்க டீடைல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி வாங்க. நீங்க எங்கே இருங்க, நான் போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. நாங்க ஒரே ஒரு தடவை அந்த பாடியை பார்க்கலாமா? நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் காட்டுறதே அதுவே பெரிய விஷயம். பாடியை பார்க்கணும்னு சொன்னீங்க. இல்ல, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். நீங்க ப்ளீஸ் அந்த ரிப்போர்ட்ஸை மட்டும் காட்டுங்க ப்ளீஸ். எங்கேயும் அசையாதீங்க. சரிங்க. பிரபா, நாம அந்த டெட் பாடியை பார்க்கிறது ரொம்ப அவசியம். பிரக்யா, ஆனா அந்த லேடி ஒருவேளை... பிரபா, நான் சொல்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நம்ம லாஸ்ட் டைம் சில ஸ்கார்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்ல. ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்குன்னா நமக்கு அது தெரியும்ல. அதோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்ம ரிப்போர்ட்டோட மேட்ச் ஆகலனா அப்ப நம்ம கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். பிரபா, ப்ளீஸ் பிரபா. ஓகே பிரக்யா, ஆனா நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சாகணும். அந்த லேடி மட்டும் பார்த்துட்டான்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி சீக்கிரம் வா. வாங்க. இங்க இவ்வளவு பாடி இருக்கு, இதுல சிமோனிகாவோட பாடி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரக்யா, மார்ச்சரியில் அவரோட டேக் நம்பர் என்ன ஞாபகம் இருக்கா? பேரு சிமோனிகா தானே? அவதான். வார்டு நம்பர் 2ல 24வது நம்பர். 24.
அதுல 24ன்னு எழுதி இருந்தது. 24. ஓகே. பிரக்யா, இங்க சிமோனிகாவோட பாடி எங்க இருக்குன்னே தெரியல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தயவு செஞ்சு வாங்க பிரக்யா, இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். அது வந்து மேம், நீங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க. பிரக்யா, எனக்கு இதுல எதுவுமே புரியல. ஒரு நிமிஷம், நான் பார்க்கட்டுமா? மேம், அது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் செக் பண்ண தெரியாது. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் நான் செய்யணுமா? ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். ஓகே ஓகே. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இது சிமோனிகாவோடதே தான். நீங்க ஷூர் தானா? இன்னொரு தடவை செக் பண்ணி சொல்லிடுங்களேன். உங்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கணுமா என்ன? சிமோனிகா வீட்டுக்கு போய் அவ தலை வார சீப் எடுத்துட்டு வந்து அந்த முடியில இருந்து DNA டெஸ்ட் எடுக்க சொல்லுவ போல இருக்கு. மேடம், என்ன மேடம் நீங்க? அவங்க ரொம்ப டென்ஷன்ல அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க ப்ளீஸ் அந்த பாடி செக் பண்ண 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. 2 நிமிஷம் தான் நாங்க போயிடுவோம், ப்ளீஸ். வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் சிமோனிகாவோட பாடி. உங்க கூட வந்தாங்களே, அவங்க யாரு? அவங்க என்னோட சிஸ்டர், அபிஷேக்கோட வைஃப். நான் இங்க சாப்பிட உட்காந்துருக்கேன். என்னை காப்பாத்த சுத்திக்கிட்டு இருக்கிற குண்டச்சி சாப்பிட்டாலான்னு தெரியலையே. மனம் நீ புரிந்தால் உன்னோடு துணையாய் வருவேன். உயிரே பிரிந்தாலும் கூட தூரத்தில் பார்க்கிறேன். வினமுன் அணைப்பேன், உன் பின்னே கரமாய் இருப்பேன். தனியே நடந்தால் உன் பாதையோரத்தில் தோன்றுவேன். உந்தன் புன்னகை ஒன்றை போதும், இருதயம் என்றும் வாழ்வேனடி. உந்தன் நிம்மதி தந்தே நானும் இருவிழி மூடிக்கொள்வேனடி. மனம் நீ உடைந்தால் உன்னோடு துணையாய் வருவேன். உயிரே பிரிந்தாலும் கூட தூரத்தில் பார்க்கிறேன்.
சார் உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். காஃபி வேணும்னு நான் கேட்கலையே, வேற யாராவது கேட்டிருப்பாங்க. சார் இங்க யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க. எனக்காகவா? ஆமா. காஃபியை கொடுத்து என் மனசை தொட்டுட்ட. அந்த கடவுள் உன்னை சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடணும். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப தேவை. சார் நான் உங்களுடைய ஃபேனு. உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு டீ பிடிக்காது, காஃபி தான் பிடிக்கும்னு. உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ பிரதர். பிரதர் வேண்டாம், வெற்றின்னு கூப்பிடுங்க. வெற்றி, நீ ஒன்று பண்றியா? உட்காரியா? உட்காருன்னு சொல்றேன்ல. இந்தா, எனக்கு இவ்வளவு நல்ல காஃபி எடுத்துட்டு வந்திருக்க. அதனால என் பாட்டி எனக்காக கொண்டு வந்த கேரட் ஹல்வா கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆஹா, சூப்பரா இருக்கு சார். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க என்ன எல்லாருமே ஓபனர்னு கூப்பிடுவாங்க. ஓபனரா? இல்ல நான் குடிக்கவே மாட்டேன். அப்ப இதுவா? இல்ல சார். பின்ன அது என்னன்னா, நான் ரொம்ப கேள்வி கேட்பேனா, அதனால இங்க இருக்கவங்களா என்ன ஓபனர்னு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம்? இவங்க எல்லாம் தான். அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. ஆமா சார். சார் நான் வந்து உங்களுடைய ஃபேனு. ஆனா என்னோட மனைவி என்னை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேனு. சார் நான் ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கவா? கேளு. சார் நீங்க இவ்ளோ பெரிய ராக் ஸ்டார், உங்களுக்கு யாரா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆக்சுவலா சொல்லணும்னா, காதல்னா என்னன்னு தெரியாதப்ப நான் என் வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீடு, காரு, பார்ட்டி இதெல்லாத்தையும் தான் நான் ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன். எதை பத்தியும் யோசிக்கல. அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு நேரம் வரும், முக்கியமான ஒரு ஆள் அவங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அவங்க காதலிக்க கத்துக் கொடுப்பாங்க, நம்ம வாழ்க்கையே மாத்திருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நமக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக சண்டை போடுவாங்க, சாகவும் யோசிக்க மாட்டாங்க. யார் சார் அவங்க? என்னோட மனைவி பிரக்யா. உங்களோட மனைவியா? அப்பனா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவளா? அட ரொம்ப நல்லவ. அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. எவ்வளவு நல்லவனா, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் நல்லதா தோணாது. அவ எவ்வளவு அழகா இருப்பான்னா, அவ முன்னாடி வானத்துல இருக்கிற நிலா கூட வேஸ்ட்னு தான் தோணும். அவ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றான்னா, நான் என்னதான் ட்ரை பண்ணி அவளை பதிலுக்கு லவ் பண்ண பார்த்தாலும் அது கம்மியா தான் தோணும். இப்ப புரிஞ்சுது. உங்க பாட்டெல்லாம் இதனாலதான் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. இன்னில இருந்து நான் உங்களை ராக் ஸ்டார் இல்ல, ரோமியோ ராக் ஸ்டார்னு கூப்பிட போறேன். சரி சரி, சாப்பிடு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. என்னோட பேரு, என்னோட புகழ், என்னோட இமேஜ், ரெputation, என்னோட மியூசிக் எல்லாம். நீங்க எதுவும் பண்ணலன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். உண்மையை ரொம்ப நாளைக்கு யாராலையும் மூடி மறைக்க முடியாதுங்க. நான் திரும்ப வரமாட்டேன் நினைக்காத பிரக்யா. நான் திரும்ப வருவேன். ஒரு நாள் நானும் இதே மாதிரி உன்னை தள்ளி விடுவேன். இதை விட பெரிய உயரத்துல இருந்து